அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? படை மாட்சி என்ற அதிகாரத்திலிருந்து 764வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். படை மாட்சி என்றால் படையினுடைய பெருமை. ஒரு அரசனுக்கு படை என்பது இன்றைய அரசனுக்கு அந்த காலத்தில், இப்போ ஜனநாயக நாட்டிலையும் நம்முடைய நாட்டை பாதுகாப்பதற்கு படை மிகவும் அவசியம். எனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருந்தாலும் இப்பொழுதும் அது பொருந்துவதாக இருக்கிறது. அதுதான் திருக்குறளுடைய சிறப்பு. சரி, இந்த படையினுடைய பெருமை இந்த குறள் என்ன சொல்றாரு பார்ப்போம். அழிவின்றி, அதாவது போரிலே படை அழியாததாய். எப்படிங்க போரில் சண்டை பிடிச்சா படை அழியத்தானே செய்யணும்னு கேட்கலாம். நீங்கள் நியாயம்தான். நம்ம பக்கமும் உயிர் சேதம் வரும், அவங்க பக்கமும் உயிர் சேதம் வரும். ஆனால் நமது பக்கம் உயிர் சேதம் குறைவாக, இன்னும் சொல்ல போனால் திறமையோடு யுக்தியோடு தந்திரத்தோடு போரிட்டால் உயிர் சேதத்தை கூட தவிர்க்க முடியும் அப்படின்னு தான் இந்த குறளுடைய பொருள். படைக்கு அழிவில்லாததாய், அழியாததாய், அழிவின்று, அரை போகாததாய், அரை போகாதாகி. அரை போகாதாகினா எல்லா நாட்டிலையும் நல்லவனும் வைப்பான், கெட்டவனும் வைப்பான். அந்த படைகளிலேயே கூட வஞ்சகர்கள் இருப்பார்கள். நம்முடைய இராணுவ ரகசியங்களை எல்லாம் வேற்று நாட்டுக்கு, பகை நாட்டுக்கு லஞ்சம் வாங்கிட்டு கொடுக்குற ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ கூட அடிக்கடி நீங்கள் இப்போ இதில் பார்க்கலாம். ஒரு படைத்தலைவர், ஒரு பிரிவு தலைவர் கைதானார், நம்முடைய இராணுவ ரகசியங்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு கடத்தினார் அப்படின்னு வருது. அப்படிப்பட்ட ஆட்கள் அந்த வஞ்சனைக்கு துணை போவார்கள். அப்போ அரை போகாததாகி, வஞ்சனைக்கு துணை போகாமல் இருக்கக்கூடிய, முதல்ல அழிவு நேராததாய் படை வலிமை இருக்க வேண்டும். இரண்டாவது, பகைவருடைய வஞ்சனைக்கு துணை போகாததாக இருக்க வேண்டும். அரை போகாததாகி, அரை போகாதாகி, வழி வந்த வன்கள், வழி வந்த வன்கள் அதுவே படை. வழி வந்தன்னா மரபு வழியாக, பாரம்பரியமாக, வாரிசுன்னு சொல்றோம்ல. இது என்ன வாரிசுன்னா, தாத்தா கிட்ட இருந்த அப்பா, அப்பா கிட்ட இருந்த மகன், மகனை கிட்ட இருந்து அவனுடைய மகன், தொடர்ந்து வீரத்தை பெறுவது, வீர உணர்ச்சியை பெறுவது. அப்போ ஒவ்வொரு படை வீரனும் தன் குடும்பத்தின் மரபு வழியாக வீரம் பொருந்தியவனாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் தோன்றும் போதே வீரர்களாகவும், வளரும் போதே சிறந்த வீர பண்புகளை உருவாக்கக்கூடிய, மரப்பண்புகளை உருவாக்கக்கூடிய அளவிலே பெற்றோர்கள் அவர்களை வளர்த்தினார்கள். அவர்கள் இராணுவ பயிற்சியோடு வளர்ந்ததுனால அந்த குடும்பங்களே தொடர்ந்து வீரம் பொருந்தியதாக இருக்கிற. வன்கண்மை என்றால் வீரம், வலிமை. வன்கண்மை அதுவே படை. வன்கண் அதுவே படை. வன்கண்னா வலிமை, வீரம். அந்த வீரத்தை உடையதாக இருக்க வேண்டும். இதுதான் அரசனுடைய படையினுடைய இலக்கணம். அரசனுடைய படை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இந்த குறளிலே மிக அழகாக சொல்லுகிறார். வன்கண், வன்கண் அஞ்சாமை. அஞ்சாத வீரம்னா அஞ்சாமை இருக்கிறது தானே வீரம். அஞ்சாமை, அஞ்சாமையை உடையது. இப்போ பாருங்க, அழிவின்று, படைக்கு அழிவு நேராமல், அழிவின்று, அரை போகாதாகி, பகைவருடைய வஞ்சனைக்கு இரையாகாமல் இருக்கக்கூடிய, வழி வந்த வன்கள், வழி வழியாக வந்த அஞ்சாமையாகிய அந்த வீரம். அஞ்சாமை இருந்தால் தானே வீரம் வரும். அச்சம் இல்லாமல் இருந்தால் தானே வீரம் வரும். பயம் இல்லாமல் தானே வீரம் வரும். வீரனுக்கு பயம் வரக்கூடாது. பயம் வந்தால் அவன் கோழையாயிடுவான். எத்தனை ஆயுதங்கள் கையில் இருந்தாலும், படை கருவிகள் எத்தனை கையிலே இருந்தாலும், எவ்வளவு படை பெருக்கம் அதிகமாக இருந்தாலும், அச்சம் தோன்றினால் அந்த படை தோற்றுவிடும், அழிந்துவிடும். எனவே அந்த அஞ்சாமை எப்படிப்பட்டது? அவங்க குடும்பத்துக்கு பாரம்பரியமாக வருகிறது, மரபு வழியாக வருகிற அஞ்சாமை. இத்தகைய பண்புகளை உடையதுதான் படை. அதுதான் அரசனுடைய படை. இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? அழிவின்றி, அரை போகாதாகி, வழிவந்த வன்கண் அதுவே படை. இப்பொழுது இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? That indeed is an army
which has the long standing distinction of not having suffered destruction or undermining of the enemy. அன்பான தேவதை தொலைக்காட்சிகளே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.